ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு வினர்ஸ் க்ரீன் லைஃப். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். அதுவும் ஷாப்பிங் வ்ளாக் பொங்கலுக்கு முன்னாடி எடுத்தது தான். சம் சுச்சுவேஷன்ஸ்னால லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. வீட்டில் அப்பாவுக்கு டயாலிசிஸ் போயிட்டுருக்கு. அதேமாதிரி வீடும் ஷிஃப்ட் பண்ணதுனால நிறையா வீட்டு ஒர்க், அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. அதனால் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. ஸோ இது பொங்கலுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ. ஈவினிங் தான் பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு ட்ரெஸ் பாப்பாவுக்கு தம்பிக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ பொங்கல்ங்கிறதுனால மால்லாம் ரொம்ப அழகாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. உள்ளே போகும்போது அந்த வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறையா ஆஃபர்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு போனதுமே இந்த க்ராசரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் காய்கறி அந்த மாதிரியெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்பார்க்குள்ளே போயாச்சு. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா வாங்க போன ஐட்டம் ரொம்ப லாங்கில் இருந்தாலும் முன்னாடி போகிற வழியில் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் இருந்தது. அதெல்லாம் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு அதெல்லாம் என்ன எப்படி இருக்குது, அதோடய ப்ரைஸ் என்னங்கிற ஒரு ஓவரால் வியூ மட்டும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செராமிக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளேட்ஸு, கப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பூன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் இருந்தது. இது கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்தது, அதே மாதிரி அட்ராக்டிவாகவும் இருந்தது. அதனால தான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் வந்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன், அதே மாதிரி ஷாப்பிங்கில் என்னென்னலாம் யூனிக்காக அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ரைஸ் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நிறையா இந்த மாதிரி மசாலா டப்பாஸ் இதெல்லாம் வந்து இருந்தது டிஃப்ரெண்ட் டைப்பில். அதேமாதிரி ரேட் வந்து காமனாக 129 இருந்தது. இப்போ நான் ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லாமே 129 இருந்தது. பட் இந்த திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறனால இதில் நான் எதுவும் வந்து போகலை, இந்த சைட் வந்து போகலை. ஜஸ்ட் ஒரு லுக் போட்டுட்டு, அதாவது நம்ம வீட்டிலையே இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாச்சு அப்படின்னா நம்மளை வந்து அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். பரவாயில்லையே இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த சைடு அப்படியே ஒரு கிளான்ஸ் போயிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க பார்க்கவே. லுக் வைஸ், அதுக்கப்புறம் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது. இந்த வாட்டர் பாட்டில் சிப்பர் பாட்டில் தான், ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸ், அந்த ரோல்லையே வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஹீட் இன்சுலேட்டட் மாதிரி இருந்தது. அதனால தான் இதையும் காமிச்சிருந்தேன். இந்த ஹாட் பாக்ஸ் வந்து நம்ம டேபிளில் வச்சோன்னா அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ளவர் பேஸ்கெட்டும் வந்து ஆரணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறையா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருந்தது அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து குக்கீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாஸ், ஜூஸ் எல்லாமே வந்துட்டு 50% ஆஃபில் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து கிட்ட வந்துருச்சு. அதனால் வந்துட்டு அதாவது முடிய போகிற இந்த 1 மந்த் 2 மந்த் இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு இவங்க 50% ஆஃப் போட்டிருந்தாங்க. இது வாங்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் வாங்கலை. இதை வாங்கலாமா என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் இருந்தது, இது 20 ருபீஸ்க்கு 50% ஆஃப் ஷேரில் இருந்தது. அதேமாதிரி லோஷன்ஸ், பேஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுட் ஐட்டம் மட்டும் இல்லாமல் அதர் ஐட்டம்ஸும் இருந்தது. அதையும் உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பேன். அதேமாதிரி ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வந்துட்டு 10% ஆஃபில் இருந்தது. சும்மா ஒரு கிளான்ஸ், ஏன்னா நம்ம போடுறதும் இல்லை, யூஸ் பண்ணுறதும் இல்லை, வீட்டில் ஆல்ரெடி இருக்குங்கிறனால இதெல்லாம் நான் இந்த சைட் போகல. மேக்கப், அந்த ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பாஞ்ச் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். வாங்க போகிற ஐட்டம்ஸ் இருந்தது, பட் ஈவினிங் கிளம்புனதே ஒரு 6 o'clock அப்படிங்கிறனால டைமும் ஆகிடுச்சு. பேபியும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவருக்கும் கொஞ்சம் ஃபுட் அந்த மாதிரி கொடுக்கணுங்கிறனால டக்குன்னு போயிட்டு வீடியோவும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையானதை யோசித்து வாங்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபேஸ் மாஸ்க், அந்த ஷீட்டு உள்ளே அந்த ஜெல் மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து நிறையா ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸில் இருந்தது. பார்த்திங்கன்னா அவகேடோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலோவேரா ஜெல், ஆலோவேரா மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் இதிலலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நெயில் பெயிண்ட் இருந்ததுங்க. சூப்பரான கலர்ஸில், அட்ராக்டிவான கலர்ஸில், மேட் கலர்ஸ் ஆகட்டும், இல்லை டார்க் கலர்ஸ் ஆகட்டும், எல்லாமே இருந்தது. அதெல்லாம் ஒரு லுக் பார்த்தாச்சு. இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், எப்பாவது 1 2 வாங்கி வச்சாலுமே அடிக்கடி யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு செராமிக் கப் மாதிரி இருந்தது. பட் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா பேப்பர் கப்ஸ். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் டவல் வந்து இது 2 ரோல் இருந்தது. 2 ரோல் பார்த்திங்கன்னா 129
சம்திங் இருந்தது. ஸோ அதுவும் வந்து எனக்கு இந்த கிச்சன் டவல் வந்து ஓகே ப்ரைஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே மூவ் ஆன் ஆயாச்சு அடுத்த ஒரு இதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அப்புறம் டவல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. நான் அப்படியே காமிச்சது பார்த்திங்கன்னா 50% ஆஃப். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்தது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் மோடுங்கிறனால அவங்களும் வந்துட்டு பொங்கல் டெக்கரேஷனில் அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை விட ஹைலைட் என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மாலில் இந்த மாதிரி கருவாடு வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த குட்டி குட்டி ப்ரான்ஸு இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இதை விட சின்ன அந்த குட்டி மீனெல்லாம் இருந்தது. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ட்ரை ஃபிஷ் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் மாலில் பார்க்குறேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ரெகுலர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அப்படியே இதெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க. 1 இயர்க்கு மேலேயே ஆச்சு கேஎஃப்சி சாப்பிட்டு. ஸோ கேஎஃப்சியில் பாப்கார்ன் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து அதோட மெயின் இது என்னென்னா பெப்சி, அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஆனந்த பவனில் பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பம் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி வந்துட்டு இந்த மாதிரி இந்த ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டார். அதனால் அவரையும் வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து இன்னும் ஷாப்பிங்கே ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுக்க வந்ததே அவருக்கு தான். மெயின் க்ராசரி ஐட்டம்ஸ் முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட் வந்துட்டு அப்படியே இவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலான்னு சொல்லிட்டு இவரையும் வந்து ட்ரெயினில் வச்சு விட்டாச்சு. அவரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே அவங்க வந்து பொங்கலுக்கு வந்து அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். ரொம்ப பெருசாக பண்ணியிருந்தாங்க. மேலே அந்த ஃப்ளவர்ஸோட கீழே அந்த பானையில் அவங்க லைட் செட் பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு தீமில் வந்துட்டு இன்னொரு சைட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து அழகாக இருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது. அதனால் அதையும் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக தான் வந்துட்டு வந்தது என்னமோ ட்ரெஸ் எடுக்க தான் பேபிக்கு. பட் ஃபைனலாக தான் வந்து ட்ரெஸ் ஷாப்பில் வந்தோம். 6 o'clock கிளம்பி இவ்வளோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே எல்லாம் மால் க்ளோஸ், சில ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இருக்கிறதுல பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கங்கே பக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததும் வந்துட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக பாஸ்தா வந்து ஒன்று தான் வாங்கினோம். அது எப்படி 2 விழுந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. பாஸ்தா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஏதோ சீஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. பார்த்திங்களா 2 பாஸ்தா வந்துருச்சு. என்ன பண்ணுறது, அதுவும் இன்னொன்று வந்து பெரிய பேக்கு. அதுக்கப்புறம் மேகி. இது வந்து அன்ஹெல்தி தான். பட் என்னென்னா க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெகுலராக நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறனால ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த மாவு அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு நான் இதில் காமிக்கல. மக்கானா வாங்கியிருந்தது, ஹைட் அண்ட் சீக் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசன் வாங்கியிருந்தேன் கொஞ்சமாக. ஸோ இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் டியூரஸில் இது பேபிக்கோட இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நிறைய தீந்துடுது. வாங்கி 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 சீக்கிரம் தீந்துடுது. அது கொஞ்சம் வாங்கிட்டு இந்த இட்டாலியன் மிக்ஸ் அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஹைட் அண்ட் சீக் வந்து 3 வாங்கியிருந்தோம். வீட்டில் கொஞ்சம் அது பிடிக்குங்கிறனால வாங்கியிருந்தோம். இது வந்து பேபிக்கு சும்மா அங்கே போயிருந்தப்போ ஏதோ ரகலை பண்ணாருன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பீஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். சும்மா இந்த வீட்டில் ஏதாவது பண்ணோம், பாஸ்தா அதுக்கப்புறம் பிட்ஸா மாதிரி ஏதாவது பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சீசனிங்க்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஷாப்பிங்லாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.